விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மனை துணை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் விருதுநகரிலே குடிகொண்டிருக்கின்றார். 400 ஆண்டுகளாகவே இந்த ஸ்தலம் இருக்கின்றது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். 1780ஆம் ஆண்டு ஒரு சிறிய பீடம் அமைக்கப்பட்டு அதில் அம்பாள் வீற்றிருந்தால் அப்பொழுது வெறும் பீடம் மட்டும்தான் இருந்தது. 1859ஆம் ஆண்டு இந்த பீடத்தின் மீது அம்மன் சிலை அமைக்கப்பட்டு பின் 1918 கும்பாபிஷேகம் நடைபெற்றது முதல் முறையாக. அதன் பின்னர் 1923 இந்த கோவிலுக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு 1933 திருவிழா கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. 1933 முதல் இந்த பங்குனி பொங்கலை முன்னிட்டு திருவிழாக்கள் வருடந்தோறும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது அம்மனுக்கு தங்க கோபுரமும் எழுப்பப்பட்டு மிக விமர்சையாக இந்த பங்குனி பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பராசக்தி மாரியம்மன் இடது காலை மடித்து வைத்து வலது காலை தொங்க விட்டு அருமையாக வீற்றிருந்து அவரை தேடி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும் கூட இந்த 21 நாள் திருவிழாவின் முதலாவதாக சாட்டுதல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள், அனைத்து மதத்தைச் சேர்ந்த பெரியோர்களை அழைக்கப்பட்டு தெப்பத்தின் அருகே இருக்கக்கூடிய சாட்டு பிள்ளையார் கோயில் வைத்து அனைவருடைய ஒப்புதல் அனுமதியின் பேரிலே இந்த திருவிழா நடத்தப்படுகின்றது காலம் காலமாக. எனவே இது ஊர் திருவிழா, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா நம்முடைய பராசக்தி மாரியம்மன் கோவிலுடைய திருவிழா. ஞாயிற்றுக்கிழமை இரவு சாட்டப்பட்டு அதன் பின்னர் 14 நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவிலே கொடியேற்றம் நடைபெறும். பராசக்தி மாரியம்மனுக்கு சூளம் மற்றும் சிங்கத்தினுடைய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு அன்று முதல் அம்மன் நகர்வலம் வந்து ஒவ்வொரு மண்டபத்திலும் வீற்றிருந்து அனைவருக்கும் அருள் சேர்ப்பார். கொடியேற்றத்திற்கு பின் வரக்கூடிய திங்கட்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி பலசரக்கு தரகனார் மகிமை மண்டபத்திலே அம்மன் கோவில் திடலிலே அம்மன் வீற்றிருப்பார் நகர்வலம் வந்தபின். செவ்வாய்க்கிழமை தேனியில் உள்ள விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி மகிமை மண்டபத்திலே தெப்பம் கீழ்ப்புறம் மண்டபத்திலே வீற்றிருப்பார். புதன்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி பஞ்சுக்கடை மகிமை மண்டபத்திலே அழகிய புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி நகர்மலம் வந்து அம்மன் கோயில் திடலிலே பக்தர்களுக்கு அருள் பாவிப்பார். வியாழக்கிழமை அன்று விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி பருத்தி விதைக்கடை மகிமை மண்டபத்திலே அம்மன் கோவில் திடலிலே வீற்றிருந்து அருள் பாவிப்பார். வெள்ளிக்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி பலசரக்கடை மகிமை மண்டபத்திலே தெப்பம் மேல்புறம் மண்டபத்திலே வீற்றிருந்து அருள் பாவிப்பார். சனிக்கிழமை விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி அரிசிக்கடை மகிமை மண்டபத்தில் தெப்பம் கீழ்ப்புறம் நெல்கடை மைதான மண்டபத்திலே வீற்றிருந்து அனைவருக்கும் அருள் பாவிப்பார். ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு ஸ்ரீமான் முதலாளி கச்சக்கட்டி திருவண்ணாமலை நாடார் அவர்கள் மண்டபம் அம்மன் கோவில் திடலிலே வீற்றிருப்பார். அதற்கு அடுத்த நாளான திங்கட்கிழமை திருவிழாவின் முக்கிய பங்கான அக்னி சட்டி ஏந்துதல் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த அக்னி சட்டியை பொறுத்தவரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் சட்டிகளை தங்கள் கைகளில் ஏந்தி வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். பக்தர்கள்
21 சட்டி, 51 சட்டி, 101 சட்டி என்று பல்வேறு எண்ணிக்கையிலே சட்டிகளை தங்களுடைய நேர்த்திக்கடனாக செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம். அது மட்டுமல்ல, பல்வேறு பக்தர்கள் தங்களுடைய குழந்தைகளை தங்களுடைய கழுத்திலே தொங்கவிட்டு அக்னி சட்டி செலுத்தும் காட்சியிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாகும். இது போக கரும்பு கட்டிலே சுமந்து வந்து அந்த தொட்டிலையும் அம்மனுடைய நேர்த்திக்கடனாக செலுத்துவதை நாம் பார்க்கலாம். காவடிகள், பறக்கும் காவடி, அதில் பக்தர்கள் தொங்கிக் கொண்டு வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இது போன்று அந்த திங்கட்கிழமை அன்று பல்வேறு ரதங்கள் என்று பக்தர்களுடைய வேண்டுதல்களை கண்குளிர நாம் பார்த்தாலே பக்தி பரவசம் விருதுநர் எங்கும் ஓடும். இதிலே விருதுநர் மக்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமங்கள், இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே தங்கி இருக்கக்கூடிய விருதுநர் சுற்றுவா மக்கள், இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டிலுமிருந்து இந்த சமயத்திலே வருகை தந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். அவர்கள் சில பக்தர்கள் தங்களுடைய வாய்ப்பூட்டு போட்டும் அக்னி சட்டி ஏந்துவதை நாம் கண்குளிர காண முடியும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை சிறு வெயில் வந்த அம்மனும் மாரியம்மனும் ரத வீதியிலே ஊர்வலமாக வரக்கூடிய காட்சியை நாம் காணலாம். அது தெப்பம் அருகே நிற்கப்பட்டு அடுத்த நாள் புதன்கிழமை காலை 7 மணி அளவில் தேர் புறப்பட்டு நிலை வந்து சேரும். அன்று முருகன் கோயிலிலே தங்கரதம் இழுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அன்று மதுரையில் உள்ள விருதுநர் இந்து நாடார் அபிவிருத்தி மகமை மண்டபத்திலே ஸ்ரீ பராசக்தி சிங்கார பல்லக்கிலே எழுந்தருளி நகர்வலம் வந்து தெப்பம் கீழ்ப்புறம் மண்டபத்திலே வீற்றிருப்பார். அடுத்ததாக சனிக்கிழமை அன்று சென்னையில் உள்ள விருதுநர் இந்து நாடார் அபிவிருத்தி மகமை மண்டபம் ஸ்ரீ பராசக்தி அழகிய பல்லக்கில் எழுந்தருளி அம்மன் கோவில் திடலிலே மண்டபத்தில் வீழ்த்திருப்பார். ஞாயிற்றுக்கிழமை அன்று விருதுநர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி நவதானிய கடை மகமை மண்டபத்திலே அம்மன் கோயில் திடலிலே மண்டபத்திலே அம்மன் வீற்றிருக்கக்கூடிய காட்சி நடைபெறும். இதில் வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவிலே ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் மஞ்சள் நீராடி நகர்வலம் வந்து கொடியிறக்க நிகழ்ச்சி நடைபெறும். இவ்வாறு கிட்டத்தட்ட 10 நாள்கள் மண்டகப்படி நடைபெற்று விருதுநகர் மக்களுக்கு அருள் பாவிப்பாள். அந்த கொடியிறக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு அடுத்த நாள் காலையிலே அங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய பழங்கள் பல்வேறு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு குழந்தை இல்லாதவர்கள் கூட அந்த பழங்கள் சாப்பிட்டவுடன் அம்மன் குழந்தை வரம் தருவது இங்குள்ள கண்கொள்ளா காட்சியாகும். எனவே விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மனுடைய அருள் பெற்று பக்தர்கள் யாவரும் எல்லா வளமும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி.